ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ரியா டெக். இன்றைக்கி நம்ம சேனலில் புதுசாக மொபைல் வாங்குகிறோம். அதை எப்படி யூஸ் பண்ணலாம், ஸ்லோவாகாமல் கொஞ்சம் லைஃப் வர்ற மாதிரி, எப்பயுமே கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சின்ன டிப்ஸ் தான், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்குகிற மொபைலில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ராசஸர் ஸ்பீடு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரேமு, ஃபோன் மெமரி, இந்த விஷயங்களை தான் நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பட்ஜெட்டை பார்ப்போம். இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு நம்ம பட்ஜெட் தகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஃபோனு தான் எடுப்போம். ஸோ அதில் நம்ம விருப்பப்படுற கேம் எல்லாமே விளாட முடியுமா அப்படின்னு பார்த்தா, எல்லா அப்ளிகேஷனையும் போட்டு யூஸ் பண்ண முடியுமான்னு பார்த்தா, அது எல்லாம் இப்போ கம்மியான நான் ஒரு 2GB ரேமு அந்த மாதிரி வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது எல்லாமே பாசிபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்கள் மொபைலில் இருக்கிற கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணி ஆகணும், அது கட்டாயம். அடுத்து பார்த்திங்கன்னா சார்ஜிங். பொதுவாக நீங்கள் நைட்டில் இல்லை எப்போ சார்ஜ் எப்போல்லாம் லோ ஆகுதோ அப்போல்லாம் போடலாம், அதில் தப்பில்லை. சும்மா சார்ஜ் போட்டுட்ருக்கக்கூடாது. இப்போ 50% வந்துருச்சு போட்டு விடலாம் அப்படிங்கன்னா சும்மா எப்பயுமே அதை ரெகுலராக பழக்க வச்சிட்ருக்கக்கூடாது. அதை பார்த்துக்குங்க. எங்கன்னா வெளியே போகிறோம், ஒரு 50% இருக்குது, போட்டு விட்டா இன்னும் கொஞ்சம் நேரம் ஃபுல்லாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் போட்டு விட்டு போங்க. அடிக்கடி போய் சார்ஜில் போட வேணாம். கம்மியாகிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு தப்பும் கிடையாது. சார்ஜர் லோவாகிற வரைக்கும் யூஸ் பண்ணி போடலாம், ஒரு தப்பும் கிடையாது. அதே மாதிரி நைட்டில் தூங்கும்போது சார்ஜர் குத்தி விட்டு படுப்போம். இது செய்யலாம், செய்யக்கூடாதுன்னு நான் சொல்ல வர்றதில்ல. பட் இதையே ரெகுலராக பண்ணாதீங்க. ஃப்யூச்சரில் மொபைல் ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக மொபைலில் அந்த மொபைல் இப்போ ஆண்ட்ராய்டுனா ப்ளே ஸ்டோரு, ஐஃபோன்னா அதுக்கான அந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஆண்ட்ராய்டுனா ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன், ஐஃபோன்னா ஐஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன், அதில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன், அவங்க சஜஷன் பண்ண அந்த அப்ளிகேஷனையே போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ப்ரைவேட்டில் இருந்து எந்த அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க, அதுவும் மொபைலுக்கு கேடு தான். எக்ஸாம்பிளுக்கு நிறைய அப்ளிகேஷனை சொல்லலாம் ப்ரைவேட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்தால் என்ன ஆகும்னு. ஜிபி, வாட்ஸ்அப்பு, பின்ன டியூப்மேடு, இதெல்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி ப்ரைவேட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா என்ன தான் நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் அடுத்தது இன்டர்நெட்டு, அதனுடைய ஸ்பீடு ரொம்ப லோவாக இருக்கும். என்ன சிம் போட்டாலும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ப்ரௌசர் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அதிகமாக டவுன்லோட் பண்ணி நான் இப்போ ஒப்பேரா மினி தான் யூஸ் பண்ணுவேன், யூசி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுவேன், யூசி ப்ரௌசர் யூஸ் பண்ண வேணான்னு சொன்னாலும் யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு சொல்ல வரேன், லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் ப்ரௌசரே போட்டிருக்க மாட்டேன், எந்த ப்ரௌசருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ப்ரௌசருமே நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுறது குரோம். ஏன்னா இப்போ நான் யூசி ப்ரௌசரோ ஒப்பேரா மினியோ இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறதே கிடையாது. எனக்கு இன்டர்நெட் ஸ்பீடில் பொறுத்தவரை குரோம் ப்ரௌசர் நல்லாவே இருக்குது. இதை விட எனக்கு அதெல்லாம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்க எந்த இதையும் லைட் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அது கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் மொபைலில் எப்பயும் ஸ்லோவாகாது, கொஞ்சம் ஸ்பீடாகவே இருக்கும். சும்மா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை அதிகமாக இன்ஸ்டால் பண்ணிட்டு கிடக்காதீங்க. யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை ஃபாலோ பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.